மகாராஜா எப்படி நான் எங்க நின்றேன் எப்படின்னா எப்படி சொல்றது மகாராஜா ஹைவே ரோட்ல போயிருந்தான் யார் எங்கன்னு கூப்பிட்டா வந்தேன் எப்படின்னா நான் என்ன மகாராஜா இந்த செங்கடல் சூழ்ந்த தென் சமுத்திர ஓரத்திலே ராஜ நாட்டிலே வருகின்ற போது நான் யார் என்று கவனித்தாயா மகாராஜா யார் என்று கவனித்தாயா ஒண்ணுமே கையில கையில ஊருக்கு இந்த வருஷம் வர பப்புன்னு அடுத்த வருஷம் வரமாட்டான். அந்த நாடகத்தோட ராசி மாதாவியோட ராசி உனக்கு தெரியாது. சாமான பாத்துக்க மகாராஜா மகாராஜா எப்படி என்னடா ஆளு எதுக்குறேன் கூட ஓடினுமா யாரே தெரியல எந்த நாட்டு அரசனே சொல்லல நீ ஓராஜா ஓடுறதே வடக்கு ஓடு நான் ஓடுற காலி மாடு ஓடுறேன் வாய் திறக்கும் போது பயமா அப்படி நான் இந்த ராஜா பேட்டையிலே வருகின்ற சரணத்தில் நீயா நான் யார் எப்படி வட்டவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் எங்க அரசு செய்கிறேன் ஏதாவது விளக்கம் ஒண்ணுமே இங்கதான் அடிக்கணுமா மகாராஜா வந்துக்கிறாரு இல்ல எந்த நாட்டு அரசா நீ யாரு நீ எந்த நாட்டுக்கு மந்திரியா எந்த நாட்டுக்கு அரசனுக்கு மந்திரியா இருக்கிறான் ஏய் அவங்க அம்மால கூப்பிட்டு வர அவங்க அம்மா பெக்கவேதான் மகாராஜா வந்துக்கிறாரு அவங்க அம்மா போயிட்டாங்க மகாராஜா பதில் பேச போயிங்க இல்லன்னா பைத்திரம் எந்த நாட்டு அரசன் என்னன்னு மகாராஜா கேக்குறாங்கல்ல அப்படி நான் வருகின்ற உனக்கு விளங்கவில்லையோ இல்ல மகாராஜா நம் நாட்டில் நம் பேரை சொல்வதற்கு இருக்கட்டும் நாவடக்கு இருந்தால் நல்லதுதான் தெரியவில்லை ரத்னாபுரி பட்டணத்தை தவத்தோடு 1,00,000 பரப்புள்ள யோசனை உள்ள ரத்னாபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய வாதாபி சூரன் அப்படி என்னுடைய வம்சாவளிகள் எப்படி என்று விளக்கம் மகாராஜா தெரியும் மகாராஜா ஒன்னால்தான் தெரியும். ஆமா சேயானுக்கு சிம்மத்தவனுக்கு பிறந்தான் சிம்மத்தவனுக்கு வயலாசூரன் பிறந்தான். ஆமா வயலாசூரனுக்கு மாயவல்லிக்கும் மாயா மோகனிக்கும் சுதனாக முடிச்ச நான் தான் பையா எங்க ஒரு வெண்ணை அப்படி பிறந்தவன் நான் வாதாபி சூரன் என்று. அது மட்டுமல்ல நான் எந்த வம்சத்தில் பிறந்தவன் தெரியுமா? எப்படிங்க? தாய் எனது பாட்டன்மார்கள் யார்? எப்படி நாங்கள் பிறந்தோம் என்றால் ஆதியிலே பிரம்மதேவனுக்கு கசிய பிரம்ம பிறந்தார்.
கசிய பெருமாளுக்கு ஆமா. 13 மனைவிமார்கள். 13 மனைவிமார்கள். அதில் ஆ. ஒருத்தி தேவரையா பெற்றார், ஆ. ஒருத்தி அரக்கரையா பெற்றார். அப்படி பெற்ற போது ஆமா. நீண்ட ஆயுளாக ஆ. இருக்க வேண்டும் என்று கருதி ஆ. என்ன செய்தார்கள்? என்ன செஞ்சாங்க? சொல்லுங்க மகாராஜா. தேவர்களும் ஆ. அரக்கர்களும் ஆ. அமிர்தம் கடைய ஆ. ஆலோசித்தார்கள். அதை ஆ. கலைமணி என்னும் பாத்திரத்தை ஆ. சந்திரனை ஆ. பாத்திரமாக்கி பாத்திரமாய். வாசுகை என்ற பாம்பை ஆ. அணக்கயிறாக பூட்டி ஆ. மந்தாரகிரி மலையை ஆ. மத்தால நாட்டி ஆ. தேவர்கள் ஒருபுறமும் ஆமா. அசுரர்கள் ஆ. ஒருபுறமும் அமிர்தம் கடைய தொடங்கினார்கள். ஆ. அப்படி ஆ. அமிர்தம் கடைய தொடங்கும் போது ஆ. முதலிலே ஆ. ஆலகால விஷமானது தோன்றியது. ஆ. அதை சிவபெருமான் உண்டான். ஆ. பிறகு ஆ. காமதேனு ஆ. கற்பகவர்ஷம் ஆ. தோன்றியது. ஆ. அதை வந்து ஆ. தேவேந்திரனிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஆ. அதற்கு பிறகு ஆ. சங்கநிதி ஆ. பதுமநிதி ஆ. தோன்றியது. ஆ. அதை வந்து ஆ. குபேரனிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஆ. அதன் பிறகு ஆ. அமிர்தமானது ஆ. திரண்டு வந்தது. ஆ. அதை பொசிக்க வேண்டும் என்று கருதி ஆ. அனைவரும் ஆ. தேவர்கள் ஒருபுறமும் ஆ. அசுரர்கள் ஒருபுறமும் அச்சர்கள் ஒருபுறமும். அமர்ந்தார்கள். ஆ. அந்த மாய திருட்டு கண்ணனானவன் கண்ணா. என்ன செய்தான் தெரியுமா? என்ன செஞ்சான்? என்ன செய்தான்? என்ன செய்தான்? என்னடா செய்தான்? என்ன செய்தான்? அந்த ஒண்ணு என்ன செஞ்சாலும் சொன்னாதானே ஆ? தெரியும். டேய்! சொன்னது தெரிய வந்துச்சு அவருக்கு. அவன் பண்ண வேலை வெறி வந்துச்சான். நான் எனக்கு அந்த வெறிதான் உன்னை வெளுக்குது. டேய்! ஏய்! அப்படி ஆ. அந்த திருட்டு இடையனானவன் மோகினி அவதாரம் எடுத்து ஆ. தேவருக்கே இவன் ஈனப்பனின் ஓரவஞ்சினையாக பங்கிட்டான். ஆ. அதை அறிந்த இருவர் ஆ. அரக்கர்கள் ஆ. தேவரை போல் வேடமடைந்து ஆ. சூரியன் சந்திரன் ஆ. இருவர் நடுவிலே ஆ. அமர்ந்து ஆ. அமிர்தத்தை பொசித்தார்கள். ஆ. அப்படி பொசிக்கும் காலத்திலே ஆ. தேவ நயன பாசையிலே ஆ. திருட்டு அயோக்கிய பசங்களாகிய ஆ. தேவ பசங்கள் ஆ. சூரியனும் சூரியன் சந்திரனும் சந்திரனும் என்ன செய்தார்கள்? காட்டி காட்டி கொடுத்தார்கள். டேய்! அப்படி ஆ. காட்டி கொடுத்ததும் ஆ. அந்த நயவஞ்ச ஆடு மாடு மேய்த்த மடையன் இடையன் சண்டாளன் துரோகி ஆ. அகப்பையால் இருவருடைய மண்டையை உடைத்தான். ஆ. அப்பையும் உயிர் போகவில்லை. போல. ஏய்! அப்போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், செஞ்சாங்க. எனது பாட்டமார்கள் ஆ. அன்னவர்களாகும் ஆ. ராகுகேது என்று ஆ. 9 நவகிரகத்திலே ஆ. இடம்பெற்றார்கள். ஆ. அந்த வம்சாவளியிலே வந்தவன் ஆ. வாதாபிசூரன் சேயன். நான் என்னுடைய பாட்டன், அவருக்கு நான் பேரன். ஆ. இப்படியாகத்தானே ஆ. எங்கள் அரக்கர் குலத்தை நயவஞ்சகமாக ஆ. திருட்டு பசங்கள். ஆ. ஏய்! ஏய். மூச்சு விட்டுதான். ஏய்! அப்படி ஆ. செய்த போது ஆ. அந்த வம்சாவளியிலே பிறந்து ஆ. நாங்களோ ஆ. 5 வயதிலே ஆ. பிரம்மனை நோக்கி ஆ. அரிதான தவத்தை செய்து ஆ. பிரம்மாஸ்திரமும் ஆ. சத்ருகதாகவும் பெற்றோம். ஆ. யாராரு? அரே. நானும் எனது தம்பியமடா, தம்பியமடா. நீ சும்மா ஆம்பளை இருக்க. அப்படி ஆ. இருக்கிற சமயத்திலே ஆமா. நான் இந்த ராஜப்பேட்டையிலே ஆ. வருகின்ற தருணத்தில் ஆ. எப்படி இருக்க வேண்டும்? ஓஹோ. எப்படி இருக்க வேண்டும்? எப்படி நான் இருக்க வேண்டும்? புரிதா இருக்கு. என்னுடைய இருபக்கமும் ஆ. அட விருது கொடி மறக்க வெஞ்சாம மரம் வீச. கொடி மறக்க வெஞ்சாம மரம் வீச. கொடி மறக்க வெஞ்சாம மரம் வீச. வேதம் போத முருகே, வேதம் போத முருகே, வேதம் போத முருகே, வேதம் போத முருகே,
அப்படி ராஜபேட்டையிலே வருகின்ற தருணத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எப்படி வீரக்கொடி, யாழிக்கொடி, சிம்மக்கொடி, இருவரும் எப்படி பறக்கின்றது பார்த்தனையா? மகாராஜா அருமையா பறக்கிறது, குறைக்கிறது பாரு மகாராஜா. டேய் மகாராஜா அம்மா சந்தர்ப்பம் பாத்தியா? இந்த கொடியை பாத்து அங்க பாரு மகாராஜா கொடி அங்க எங்க பாக்குற? அது என்ன கொடி? ஓம் சக்தி கொடியா? அப்படி பறக்கும்படியாகத்தானே நானும் ராஜைய வெற்றியிலே வருகிறேன் அல்லவா? அது மட்டுமல்ல, வல்லாயமால் கட்டடி பாட்டினால் இருமுறக்க அப்படி சொல்ல தக்கிய ஆயுதங்கள் எல்லாம் என் கரைச்சிடமாக இந்த வீரவாள் எப்படி அது மட்டுமல்ல, நான் வருகின்ற தருணத்தில் அந்த முரசு எக்காலட்டங்க சிரித்தாய் ஒரு ஆண்மகன். அப்படி நான் வருகின்ற தருணத்தில் கைத்தாலும் கைத்தாலும் என்று சொல்லக்கூடிய வாத்தியங்கள்லாம் எப்படி முழக்க வேண்டும்?
மன்னனாகிய எனது சூழலை ஆமா இந்த ராஜ வேட்டைக்கு அது சீக்கிரமா அழைத்து வா. புறப்படு. நான் யார் என்று தெரிந்து கொண்டேன். மந்திரிக்கு தெரியும். யாருக்கு தெரிவிக்க வேண்டும்? அடே நானோ ஆமா இந்த தென் சமுத்திர தீவாகிய ஆமா ரத்னாகிரிபுரம் வட்டாரத்தை ரத்னாபுரி பலத்தோடு கூடி பரிவாளம் செய்து வரக்கூடிய வயலாசூரனுக்கும் சுதாக உதித்த இளைய மகனாகிய கனதாபிசூரன் என்று தெரிந்து கொண்டார். எங்களுடைய குலகுருவாகிய சுக்ராச்சாரியனிடத்திலே அனைத்து விதமான வில்வித்தை, யாழையாட்டம், குதிரையாட்டம், மல்யுத்தம் அனைத்து விதமான கலைகளையும் கற்றிருந்தோம். 4 வேதம், 6 சாத்திரம், 12 புராணம், 12 புராணம் அலைகளையும் அனைத்து கலைகளையும் கற்று வந்தோம். ஆமா அப்படியாகத்தானே நான் வருகின்ற பொழுது புஜங்களை பார்த்தால் எப்படி இருக்கிறது? நாடு வருகின்ற பொழுது இருபுறமும் காவலர்கள் புடைசூழ, அசுர கூட்டங்கள் புடைசூழ வருகின்றேன் அல்லவா? அது தவிர
நிபந்தமாக இருக்கிறது. அருமையா இருக்கு மகாராஜா. அதுவும் தவிர என்னதான் கலந்துரை வெடிக்கிறது. நாடோ வருகின்ற பொழுது என்னுடைய இந்த தோள்களை பார்த்தால், இந்த தோள்கள் நிமிர்ந்தால் இந்த ஆகாயமே இடுக்கும்படியாகத்தானே முட்டம்படியாகத்தானே வந்திருக்கிறது. அப்படி என்னை பார்த்த மாத்திரத்தில் புலி, சிங்கம், கரடி இப்படி போன்ற அனைத்து விலங்குகளும் கொடிய விலங்குகளும் ஓடி ஒளிய வேண்டும். அப்படிப்பட்ட வீர பராக்கிரமம் பொருந்திய கனகாபிசூரன் தெரிந்து கொண்டனையா? இன்றோ எனது அண்ணாவாகிய கனகாபிசூரன் மாதாபிசூரன் ஏதோ காரணமாகத்தான் என்னை அழைத்திருக்கின்றான். சென்று கண்டு கொள்ளலாமா? பிரபஞ்சத்திலே இந்த ஆயிலே என்ன காரணமாக அழைத்திருக்கின்றேன் சொல்லும் அண்ணா. அண்ணனே மாத்தி மாத்தி அரசு மாத்தி அண்ணனே மாத்தி மாத்தி அரசு மாத்தி என்னை மகாசபை தனிலே இப்போ என்னை அழைத்த செய்தி விளக்கமாக சொல்வாய் அண்ணா. தம்பியினுடைய வாஞ்சகத்தை பார்த்தாயா? ஓடி வந்து தால் பாணிந்த
உன்னுடைய வீரமும் வீரமும் உஜபலாக்கரும் அண்ணா பாப்பா என் தம்பி எகிரினார் அண்ணா நான் வயல கம்மியாக ஏமாத்தாங்கன்னா 4 போட்டு சேர்த்து போடுறேன். என்னுடைய தம்பி மதகச்சி புலம் போல ஒரு மலையை அப்படியே மகாராஜா அரிமாத்துக்கார பட்டேரிக்கு போகுது. அப்படி இருக்கக்கூடியவன் என் தம்பி தம்பி இந்த ரத்தனாகிரி பட்டணத்தில் 3 லட்சம் பரப்புள்ள பட்டணத்தில் நீயே இளவரசன் அரசன் ஆமா வீராதி வீரன் வீரர்களும் அது என்ன சண்டை உன்னை கண்டால் வணங்கபடி வாழ்ந்திருப்பாய் எழுந்திரும் தம்பி தம்பி சீக்கிரம் தெரிவி அண்ணா உன்னை எதற்காக என்ன காரணம் என்று கேட்கிறார். என் தம்பி கேட்கறது எதனா தப்பா? ஏதோ ஆமா இல்ல சரி ஏய் என்று வரும் பொருள் உரைப்பது யாருக்கு? ஒழித்து கட்ட வேண்டாம். என்ன குடிக்குது நாய் நாய் நான் குடிக்கிறேன் அவனுக்கு இந்த மாசம் சம்பளமே போட மாட்டான். தம்பி தம்பி எதற்கு அழைக்கிறேன் என்று தம்பி சூப்பரா இருக்கு. நீ சொல்றது உண்மைதான்டா. எப்படின்னு கேளு. ஒருத்தன் முன்ன பிறந்து இன்னொருத்தன் பின்னாடி பிறந்தானா அண்ணன் சொல்லலாம். கம்மியா எங்கள் அரசிலே வேலை செய்தா எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கு? வார்த்தையாட வேண்டும் தம்பி. எல்லுன்னா என்ன இருக்க வேண்டும்?
இல்ல அப்படி என் தம்பி எதற்காக அழைத்தேன் என்று உரட்டுமோ? தம்பி சொல்ல வேண்டாம். நான் சொல்வதை செவியுற்று நன்றாக கேட்க வேண்டும். எப்படி என்றால் நம் நாட்டில் என்ன வளம் இருக்கிறது? எல்லா வளமும் நம் நாட்டில் இருக்கிறது. என்ன வளம் இல்லை நம் நாட்டில்? எல்லா வளங்களும் நீர்வளம், நிலவளம், மலவளம், குடிவளம், படைவளம், ஏழைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, 4 வகை சேனைகளும் அப்படி படைகள் சூழ ஆண்டு வருகிறோம். இந்த நீண்ட செல்வங்களை நீண்ட காலம் அனுபவிக்க வேண்டும். நீண்ட காலம் அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டாம்? என்ன வேண்டாம்? நீண்ட செல்வங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டாம்? அண்ணன் கேட்ட தம்பி ஆமா அப்படி ஆண்டு அனுபவிக்க வேண்டும். நீண்ட காலம் இந்த செல்வம் செல்வாக்கை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீண்ட ஆயுள் வேண்டும். நீண்ட ஆயுள் வேண்டும். ஆமா பண்ணா நீண்ட ஆயுள் வேண்டும் என்றால் இந்த நீண்ட செல்வங்களை அனுபவிக்க அப்படி இருக்கு. நமது அரசு சபையிலே கை கட்டி வாய்ப்பு வைத்து மன்னர் எப்படி எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க. அப்படி ராஜபாட்டையிலே இந்த செல்வாக்கை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீண்ட ஆயுள் வேண்டும் அடையா. ஆமாம் அண்ணா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ராமோ சிறு வயதிலே பெருமானை நோக்கி தவம் செய்தோம். தவத்தை செய்து ஆமாம் அண்ணா பெருமாசிரமும் சத்துருகராகவும் வாங்கினோம் பெற்றோம். ஆமாம் அண்ணா. அது போதாதென்று நமது குலகுருவானவர் அடைய சிசியரே சுக்கராச்சாரி நம் குலகுருவானவர் நாம் படிக்கும் போது 6 வேதங்கள் 63 கலைகானங்கள் 96 தத்துவங்கள் இதிகாசம் 18 புராணங்கள் இப்படி சொல்லத்தக்கிய வித்தைகளை எல்லாம் அனுபவிக்க முடியாது கற்றுக் கொடுத்தார். சுக்ராச்சாரியர் சொல்லு நீயா பேசக்கூடாது. ஆத்மா எங்க அரசாங்கத்திலே கைக பண்ணாலும் போத உன்னை கன்னியாகுமரியில கொண்டு ஆட்டம் அப்படி பட்ட நமது குருவாரிய சுக்கராச்சார் கூறியிருந்தார். இது மட்டும் போதாது மாணவர்களே அரிதாக குமார்த்தியை 20
இருவரும் திருமணம் செய்தோம். நமக்கு அது மட்டுமல்ல, மனைவி மக்கள் என்று ஏராளமான செல்வங்கள் இருக்கு, வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். ஆமா ஆமா, நமக்கு என்னென்ன குறை? கையசைத்தார் 1000 பேர், கண்ணசைத்தார் லட்சம் பேர், காலசைத்தார் கோடி பேர், கோடான கோடி பேர் வருகின்றார்கள். மகாராஜா என்ன மகாராஜா அப்படி ஆண்டு அனுபவித்து வருகிறோம். இருக்க நாமோ இதை பெற வேண்டும் என்றால், இதெல்லாம் அடைந்து வாழ வேண்டும் என்றால், கைலைமலை சாரலிலே சென்று கடுமையான தவத்தை செய்து இந்த இடத்தில் வரம் பெற வேண்டுமா? ஆமா நல்ல யோசனை சொன்னீர்கள் என்றால் மிக்க சந்தோஷம் தம்பி. அது மட்டுமல்ல, நமக்கு சென்று வரும் வரையும் நம் ராஜ்யத்தை பாதுகாப்பான முறையிலே ஆட்சி அமைத்து ஒழுங்கான ஆட்சி செய்ய வேண்டும். அதற்கு நமது மந்திரியாகிய சிம்மாசியை உடனடியாக அழைத்து வா. புறப்படு. நாம் இந்த நாட்டை அவனிடம் ஒப்படைத்து சென்றால், நாம் வந்தால் அவன் நம்முடைய நாட்டை ஒப்படைப்பான நம்மிடம் சரியாக இருக்கும். சரியாக ஒப்படைப்பானா? ஆமா. பார்த்து செய்யுங்கன்னா நாடு கெட்டு போயிருக்கு. இப்படியாகத்தானே எழுதாவியும் செய்ய வேண்டும் என்று தன் மந்திரியாகிய சிம்மாசியை அழைக்க, சிம்மாசி மந்திரி சபைக்கு வருகிறார். அன்னவரால் கதை தொடரும்.